அவர் பார்க்க போறதுனால ஃபுல் படம் பார்க்க முடியல. ஸோ எனக்கு ரொம்ப ஆசை இந்த ஃபுல் படம் பார்க்கணும்னு. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ். இந்த இவ்ளோ நல்ல ரெஸ்பான்ஸ் குடுத்தது ரொம்ப நன்றி. அவரோட ஃபேன்ஸ், அவரோட மக்களுக்கு, உலகம் முழுல இருக்க தமிழ் மக்களுக்கும், மத்த மக்களுக்கும் ரொம்ப நன்றி. சார் எவ்வளவு ஹாப்பியா இருக்காரு இந்த படம் மறுபடியும் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. வி ஆர் ஸோ பிகாஸ் அவரோட பர்சனல் இன்வால்வ்மெண்ட் இந்த அவர் எழுதின ஸ்கிரிப்ட் ஆகட்டும், இந்த ஸ்டோரி ஆகட்டும், சிவாஜி சாரோட பண்ணதாகட்டும், அதெல்லாம் நினைக்கும் போது இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இமோஷனல் ஃபார் அஸ். வெரி இமோஷனல் மூமெண்ட். 25 வருஷம் ஆனா கூட இந்த படம் குறையாத மவுஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். எப்படி பாத்தீங்க? இதுல இல்ல சாருடைய ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும் போதும் பழைய படங்களா இருந்தாலும் சரி மவுஸ் குறைய மாட்டேங்குது. அது பிகாஸ் நீங்க எல்லாம் ஒரு பெரிய குடும்பமா இருக்கீங்க. எனக்கு அந்த அன்புக்கு என்ன வார்த்தை சொல்றதுன்னு எனக்கு தெரியல. மக்களோட அன்புக்கு என்ன வார்த்தை சொல்றது தெரியல. நான் எப்போ சொல்ற மாதிரி அந்த அன்புக்கு நான் தலை வணங்குறேன். அதே மாதிரி இந்த உலக மார்க்கெட் அப்படின்றது ஓபன் பண்ணதே சார் தான் அப்படின்றது தெரியும். சோ அதை எப்படி பாக்குறீங்க? அங்கேயும் அவ்வளவு ரசிகர்கள். Great opportunity for the entire film industry. The more and more our films are watched across the world. அது நம்மளுக்கு நல்லது இல்லையா? ஸோ நம்மளோட ஆர்டிஸ்ட், நம்மளோட டெக்னீஷியன்ஸ் எல்லார் பத்தியும் உலகம் ஃபுல்லா தெரியும் போது இட்ஸ் a wonderful moment for the film industry. படைப்பா 2 கொடுத்து hoping, waiting. நீங்க படையப்பா ஃபர்ஸ்ட் பார்ட்டும் பாத்துட்டீங்க, இப்பயும் பாத்துட்டீங்க. ஃபேன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி மேம் இருக்கு? அதே மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி. I'm just going back to see him. சார் இங்க கொஞ்சம் தூரத்துல இருக்காங்க. ஸோ அதனால தான் சீக்கிரம் கிளம்புறேன். Thank you. விஷயம் சொல்லிருக்கீங்க.